ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்டில் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியிலிருந்து அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறத்தால் இதை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகராகும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது சொல்றானாக்கா அமராவதி நகர். 2024 வரை ஹைதராபாத் நகரம் தான் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்துக்கு தலைநகராக இருக்குன்னு சொல்றாங்க. ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆகும். இமயமலை பல சிகரங்களில் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை இமயமலை தான் கொண்டுள்ளது. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 உயரமான சிகரங்களை இமயமலை தான் கொண்டிருக்கு. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டு வரையிலான சராசரி வானிலையை குறிப்பதாகும். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது. அதிகப்படியான மழை அளவு பார்த்தீங்கன்னாக்கா 1141 சென்டிமீட்டர். இது முக்கியமானது. உலகில் அதிகப்படியான மழை பெறும் பகுதி எதுன்னு கேட்பாங்க. மவுண்ட் சின்ட்ராம். புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973 தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கத்தோடு புலிகள் பாதுகாப்பு சட்டம் தொடங்கப்பட்டன. இதற்கு இயர் கேட்பாங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ இருந்ததுன்னா 1973. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா PMKY குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் PMKY. தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு 1919 மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தானா 1919. இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அமைப்புகள். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 படி. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு தான் பாக்சைட். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகள் கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் உலகிலேயே அதிக காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830இல் தமிழ்நாட்டில் போர்ட்டோ நாவோவில் அமைக்கப்பட்டது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா புரோகிராம். இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும். இந்தியாவின் முதல் மக்கள் கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்பாங்க. 1881. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. ஷெர்ஷா சூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவில் இருந்து பெர்ஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை அமிர்தசரஸில் இருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. காதிமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். இந்த ரயில் வண்டி புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா மேகாலயா. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI 1995இல் தொடங்கப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. 1956 படி மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி எதை பேஸ் பண்ணி பண்ணானாக்கா மொழி அடிப்படையில் தான் மாநிலங்கள் மறுசீரமைப்பு பண்ணாங்க. சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள் பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவுப்பாறை ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கல்லார் என்ற இடம் தான் அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனம் ஆகும். இது
தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இப்பகுதியில் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 உடையதாகும். இது ஒசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785 ஆகும். இது மதுரையிலிருந்து துறவங்குறிச்சி வரை செல்கிறது. இதன் நீளம் 38 கிலோமீட்டர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.